ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சன்னிதானத்திலே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இப்பொழுதும் கூட தகப்பனே, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். மகிமையின் வார்த்தைகளாய், வல்லமையின் வார்த்தைகளாய், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் வார்த்தைகளே வெளிப்படுவதாக. உங்கள் சத்தமே தொழிப்பதாக. கர்த்தாவே பேசுங்க. உங்களுடைய நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நாட்டினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். இந்த ஆகஸ்ட் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. அப்பா, மகள் வாக்கின்படியே, வாக்கு தத்தத்தின்படியே அப்பா நிறைவாய் ஆசீர்வதித்தருளுங்க. இந்த மாதம் முழுவதுமாய், எங்க வாழ்நாள் முழுவதுமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொல்லி மன மகிழ்ச்சியின் நிறைவோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கலாமே. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தமளி கொடுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நேர்மைப்படுத்தினேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் விழுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, என் தாசனாகிய மோசே மரித்து போனான்னு சொல்லி அவருக்கு ஊழியக்காரனா இருந்த யோசுவாவை, நூனின் குமாரனாகிய யோசுவாவை தேவன் அடுத்த ரட்சகரா மீட்பரா அப்படியே தேவன் தலைவரா தெரிந்து கொள்றாரு. தேவனை யோசுவாவோட பேசி திடப்படுத்தினதை நம்ம காலையில தியானிச்சோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பேசின காரியங்களின் படியே இப்ப யோசுவா ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும்
அற்புதத்துக்கும் எந்த அளவுக்கு லிங்க் பாருங்க. ஆமென். எந்த அளவு தொடர்பு, அப்படியே ஒரு நேரடி தொடர்பு மாதிரி. இது வந்துச்சுன்னா அது வந்துடும். ஆமென். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் ஏதாவது இருக்குதா? தேவன் அருவருக்கிற காரியம் ஏதாவது இருக்குதா? தேவன் வேண்டான்னு சொன்ன காரியங்கள் இருக்குதா? இல்ல தேவன் செய்யணும்னு சொன்ன காரியங்களை செய்யாம விட்டுட்டோமா? அப்படியே ஒரு நிதானிச்சு பார்த்து நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படியே நம்மையே நிதானித்து தேவனுக்கு பரிசுத்தமா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால அப்பா 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 எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒரு பரிசுத்தம் மெய்யான மனம் திரும்புதல், ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உள்ள சுத்திகரிப்பா நாளைக்கு அற்புதம். ஆமென். அல்லேலூயா. சுத்திகரித்துக் கொள்ளுங்கன்னு ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு ஆசாரியர்களை பார்த்து யோசுவா என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டியை நீ என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு முன்பதாக அப்படியே நீங்க நடந்து போங்க. அல்லேலூயா. அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் அபிஷேகிச்சிட்டார், தேவன் திடப்படுத்திட்டார், தேவன் கூடவே இருந்து நடத்தி வைப்பா. அதுவும் மோசையோடு இருந்து மோசையை நடத்தினது போல உன்னோட கூட இருந்து நான் உன்னையும் நடத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தெய்வன் எந்த அளவு அப்படி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நடத்துகிறார். நீ ஆசாரியர்களுக்கு நீ கட்டளைப்படு. ஆசாரியர்களுக்கும் மேல தூக்கி தலைமை பொறுப்புல தலைமையில மோசேயின் ஸ்தானத்துல அப்படியே வைக்கிறார். மோசேயின் உலகத்திற்கு கடந்து போறார், அப்படியே மோசேயின் ஸ்தானத்துல யோசுவாவை வைக்கிறார். ஆமென். இத்தனை நாள் மோசைக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரிதான் இருக்கார், எடுபுடி மாதிரிதான் இருக்கிறார். மோசே என்ன சொல்றாரோ அதை செய்யறவர் மாதிரிதான் இருக்கிறார். தேவனுடைய அடுத்த தெரிந்தெடுத்துதல் அப்படியே அவர் மேல இருக்கும்போது எப்படி தேவன் மகிமையா உயர்த்துறார். ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவன் தான் கொடுக்க சொல்றார், கட்டளை கொடுக்கிறார். நீங்க அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போங்க. அப்படி நடந்து போறாங்க அவங்களும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே யோசுவாவை நோக்கி என்ன பேசுறாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ப்பா, மோசையோடு இருந்தது போலவே உன்னோட கூட இருந்து நான் நடத்துவேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், ஒருத்தரும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறது இல்லை அப்படின்னு அதை ஜனங்கள் எல்லாம் அறியணும். தேவன் யோசுவாவிட்ட பேசியிருக்கிறார். நம்ம அதெல்லாம் காலை தியானத்துல நல்லா 1ஆம் அதிகாரத்துல தியானிச்சோம். யோசுவாவுக்கு தெரியும் தேவன் பேசி திடப்படுத்தி நடத்துகிறார். ஜனங்கள் அறியணும். முறுக்காம யார் இவ்வளவு தலைவரா வச்சது கேள்வி கேட்கிறாம உடனே அப்படியே அவ்வளவு லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ஜனங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி நான் உன்னோட மோசையோட இருந்தது போல நான் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று அவங்க கண்ணு காண நான் உன்னை மேம்படுத்த போகிறேன். மோசையோட அப்படிதான் தேவன் இருந்தார். அற்புதமா ஒருத்தவங்க எதிர் பேசுறதுக்கு தைரியம் துணிவுலாம் வரல. அந்த அளவுதான் அப்படி கூடயே இருக்கிறேன்றத அப்படியே தெளிவுபடுத்தி விளங்க பண்ணி அற்புத அடையாளங்கள் மூலமா நடத்துறார். ஆமென். அப்படிதான் நடத்தினார். சொந்த சகோதரன் சகோதரி ஆரோனோ மிரியாம கூட எதிர்த்து பேசுறதுக்கு அவர் விடல. தெய்வ பயத்தை போட்டுதான் அப்படியே அவங்க மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு தான் அப்படி நடத்தினார். தேவ அழைப்பு இருக்கும்போது நாங்க வயசுல பெரியவங்க, உறவுல பெரியவங்க அப்படின்னு கூட நிக்க கூடாதுன்னு தேவன் விரும்புறாரு. பாருங்களேன், குழந்தையா இருக்கும்போது மிரியாம் தான் பாருங்க ஞானமா காப்பாத்துறாங்க அக்கா இல்ல. ஆனா எதிர்த்து முறுமுறுத்து மட்டம் கட்டி பேசும்போது மோசே கோபப்படல, சண்டைக்கு வந்து நிக்கல, தேவன் வந்து நிக்கிறார்.
பாருங்க, அப்படியே ஒரு தெய்வ பயத்தை கொடுத்து, ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்து, அப்புறம் மோசே கெஞ்சி மன்றாடின உடனே தான் தெய்வம் இரக்கம் பாராட்டுறார். பாருங்க, தேவனே இறங்கி பேசி அப்படி தெய்வ பயத்தை கொடுத்து, எச்சரிக்கை கொடுத்து அப்படி நடத்தி செல்ற. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தேவ பாதுகாவல், தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ கிருபை, அந்த தேவ ஆளுமை அப்படி கொடுக்குறார். ஆமென். பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் தான். அவன் மேல ராஜ அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அப்படியே ராஜாவுக்கு தக்கன அப்படியே அவன் வாழ்நாளெல்லாம் ஒரு 40 வருஷம் ராஜாவா அரசாட்சி செய்யணும். அதுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து, சிரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, விவேகத்தை கொடுத்து காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கேயும் யோசுவாவை அழைத்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன், அவன் ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றார்? நான் உனக்கு சொன்னேன், மோசையோட கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்னு. அதை இன்றைக்கு ஜனங்களை எல்லாம் அறியும்படிக்கு அவங்க கண்ணு காண நான் அற்புதங்களை நடத்த போறேன். நீ தேவனுடைய பெட்டியை சுமந்து இருக்கிற, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இருக்கிற ஆசாரியரை பார்த்து என்ன சொல்லு? அப்படியே ஜனங்களுக்கு முன்பாக நடந்து சென்று முதல்ல அப்படியே உடன்படிக்கை பேழையோட சுமந்து கொண்டு யோர்தான்ல போய் கால் வைங்கன்னு கட்டளையிடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானில் மேலுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். தன்னை சொல்லல, கமெண்ட் பண்ண சொல்ல, கட்டளை கொடுக்க சொல்ல. ஆமென். ஹல்லேலூயா. போங்க, அப்படியே யோர்தான்ல போய் அப்படியே நில்லுங்க, கால் வச்சு தண்ணிக்குள்ள. யோர்தான் நதியில தண்ணியில காலை வச்சு நில்லுங்க. ஆமென். 9 முதல் வாசிக்கலாம். யோசுவா இஸ்ரவேலை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து இருங்கள், தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், தேசியரையும், லேவியரையும், பெர்சியரையும், சுத்தாசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முழுதாக நடத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வமுடிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை கட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வமுடிக்கும் ஆண்டவராய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்து வேறென்று ஓய்வெடுக்கிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குழியாக இருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பேசின உடனே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, ஜனங்களை பார்த்து யோசுவா பேசுறாரு. என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஜீவனுள்ள தேவன் உங்களோட கூட உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவரே உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர், அப்படியே அவரே உங்களுக்காக யுத்தங்களை நடப்பித்து சத்துருக்களை எல்லாம் தாழ்த்தி போட்டு அழித்து போட்டு ஜெயத்தை கொடுத்த தேசங்களை சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுக்கிறார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளும்படியா, அதுக்கு அடையாளமா என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னக்கூடியே சொல்றாரு. பாருங்க, நடந்ததுக்கு அப்புறம் இல்லை, இதை தேவன் தான் செஞ்சாரு, நமக்காக செஞ்சாரு, அது அப்படி சொல்றதும் மேன்மைதான். ஆனா பாருங்க, முன்னக்கூடியே என்ன நடக்க போகுதுன்றத நடக்கிறதுக்கு முன்னமே தெளிவா சொல்றாரு. ஏன்னா தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இன்னும் ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பேழை. ஆமென். ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி யோர்தான்ல போகுது. இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு ஆளை தெரிந்தெடுங்க. என்ன சம்பவிக்க போகுது தெளிவா சொல்ல பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ
பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு புயலாக நிற்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தியமே இல்லாத காரியத்தை இங்க சொல்றாரு. முன்னக்கூடி நடக்கிறதுக்கு முன்னமே நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத காரியத்தை தேவன் சொன்னார்ல, எப்படி நான் மோசையோட கூட இருந்து சாத்தியமே இல்லாத அற்புத அடையாளங்களால அப்படியே பயங்கரமானவரை கூட இருந்து நடத்தினேன், அதே மாதிரி உங்களே இருந்து நடத்துவேன், அதை ஜனங்களை எல்லாம் பார்க்கும்படி செய்வேனாருங்க. எப்பேற்பட்ட காரியத்தை செய்யறாரு பாருங்க. யோசி பார்த்தாலும் நம்பி பார்த்தாலும் கூட நம்ப முடியாத அற்புதமான காரியத்தை நடத்திப்பேன்ற. அல்லேலூயா. பாருங்க, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமந்திருக்கிற ஆசாரியர்கள் போய் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி உங்க கண் காண போய் யோர்தான் அந்த தண்ணியில கால் பட்ட உடனே, அல்லேலூயா. பாருங்க, அந்த தண்ணியில உடன்படிக்கை பெட்டிய சுமந்திருக்கிற ஆசாரியர்களின் கால் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் நதி அப்படியே ஓடாம ஒரு புயலா நிற்கும் அப்படிங்கிற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் நதி மலையிலிருந்து ஓடி வர்ற நதி, மேல இருந்து கீழே பாயிற நதி, சம பூமியில பாயிற இடத்துல இவங்க நிக்கல. பாருங்க, மலையில இருந்து ஓடி வருது, இவங்க பள்ளத்தாக்குல நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாய்ப்பா, மலையில இருந்து ஓடி வர்ற நதி அப்படி நிக்கிறதுக்கு வாய்ப்பா. இன்னும் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அது என்ன காலமா அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டுவோம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதாரண கத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடை என்னும் தமிழாத வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையின் மகத்துவத்தின் காரியம் நடக்குது. இயற்கையில இயற்கைக்கு மீறின ஒரு மகத்துவமான அற்புதம் நடக்குது. ஆமென், அல்லேலூயா. உடன்படிக்கை பேழையை சுமந்திருக்கிற ஆசாரியர்கள் அப்படியே உடன்படிக்கை பேழையை சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமந்துகிட்டு யோர்தான் நதியில் அந்த தண்ணியில கால் பட்ட உடனே ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்? மேல இருந்து அப்படியே பிரவாகித்து கரை புரண்டு ஓடுதான். அறுப்பு காலம் மட்டும் யோர்தான் நதி அப்படிதான் ஓடுமா. இப்ப இவங்க தண்ணி இல்லாத காலத்துலதான் அவங்க போகல, கரை புரண்டு அப்படி காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஓடுற காலத்துல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாருங்க எந்த அளவு இந்த எளியாவை கருணை பர்வதத்துல வானத்துல வந்து அக்னி இறக்கி பழிய பட்சிப்பேன் போது 12 குடம் தண்ணியை ஊத்த சொல்லுவாரு. 3 குடமா 4 வாட்டி ஊத்துறது மொத்தம் அந்த வாய்க்கால தனியால நிரப்புங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானத்துல வந்து அக்னி இறங்கும். அப்படி பெட்ரோலே இல்ல, டீசலே இல்ல, எதை ஊத்துறாங்க? தண்ணிய ஊத்துனாலும் அவ்வளவு சொதன்னு தண்ணி அப்படியே தேக்கி வச்சு வாய்க்கால வெட்டி நிரப்பி வச்சிருந்தாலும் தேவ அக்னி அப்படியே இறங்கி முற்றிலுமா சுட்டெரித்து அப்படியே அங்க இருந்த கல்லையும் மண்ணையும் நக்கி போட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் செய்ய நினைக்கிறத தடுக்கக்கூடிய வல்லமைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, அப்படியே யோர்தான் நதி பிரவாகித்து வருது. அதுவும் சமதளத்துல ஓடுற மலை மேல இருந்து சட அப்படியே அருவி மாறி கொட்டிட்டு இருக்கிற நதி பாருங்க. ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே என்ன நடக்குது? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆரான் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஆமென். அப்படியே மேல ஓடி வந்துட்டு இருக்கிற தண்ணி என்ன நடக்குதா? நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதான்ற ஊர் அந்த பக்கத்துல அப்படியே ஒரு குவியலா நிக்கணும்.
அல்லேலூயா. ஏன்னா பாறையை கொண்டு தடுத்த மாதிரி அதே தேவன் என்ன செஞ்சாரோ, ஒரு பாறையை கொண்டு தடுத்தாரோ, இல்ல தூதனை அனுப்பி தடுத்தாரோ, இல்ல தேவன் தண்ணிக்கு தான் கட்டளை கொடுத்தாரோ, அப்படி புயலாய் நின்றது. அல்லேலூயா. இங்க சமனான வெளியில ஓடுது பாருங்க, அது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். மேலிருந்து ஓடி வர்றது அங்கே சார்தானுக்கு அடுத்த ஆகாம்ன்ற ஊர்ல அப்படி புயலா நிக்குது. கீழே உப்பு கடல் சமனான பகுதியில கடலுக்கு ஓடுற தண்ணி அப்படியே விலகி பிரிந்து அது ஒரு பக்கம் அப்படியே ஓடிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அப்படியே வெட்டாந்தல தண்ணியே இல்லை, நதியே அந்த இடத்துல காணும். ஜனங்க கடந்து போறதுக்கு பாருங்க, அவங்க கடந்து போனார்கள். எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். தமிழ் வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மானமும் கட்டளை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் அருகிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன், அற்புதமும் அதிசயமுமா பாருங்க. அப்படியே ஆசாரியர்கள் அப்படியே நிக்கிறாங்க, நின்ன இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. தண்ணி அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு, இங்க இருந்த தண்ணி எல்லாம் ஓடி போயிடுச்சு, கடலுக்கு போயிடுச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். தண்ணியே இல்லை. இவங்களுக்கு பாதை பாருங்க, நதினா பாதையா மாறுது. தண்ணியும் இல்லை, சகதியும் இல்லை, உலர்ந்த தரை வழியாய் அப்படியே அவ்வளோ ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்க அப்படியே கடந்து போறாங்க, போயிட்டே இருக்காங்க. அவங்க போற வரைக்கும் ஆசாரியர்கள் அப்படியே பேழையை சுமந்தவர்களா அதே இடத்துல அப்படியே நிக்கிறாங்க, அந்த உலர்ந்த தரையில. இவங்க கால் வைக்கும்போது பரவாயில்லைக்கு ஓடுற நதி அந்த ஓரத்துலதான் போய் காலை வைக்க சொல்றாரு, நடுவுல தான் போய் நிக்க சொல்லல. அந்த ஓரத்துல தண்ணீர கால் பட்ட உடனே அங்க சட சட சடன்னு சாதானுக்கு அடுத்த ஆகாம்ன்ற ஊர்ல அப்படியே தண்ணி புயலாம் மேல இருந்து ஓடி வர தண்ணி நிக்குது. அப்படியே உப்பு கடல் சமனான வெளியில அப்படியே கடலுக்கு ஓடுற தண்ணி, மீதி இருந்த தண்ணி எல்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு உலர்ந்த தரையாய். அல்லேலூயா. எப்படி மோசையின் மூலமாய் செங்கடலை தேவன் அற்புதமாய் பிரித்து தம் ஜனங்களை அற்புதமாய் கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி மோசையோடு இருந்தது மாதிரியே நான் உன்னோட கூட இருந்து நடத்துவேன் அப்படி நான் வாக்கு கொடுத்ததை இன்னைக்கு ஜனங்கள் கண்கள் எல்லாம் அறியும்படி அப்படியே உனக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நிச்சயமாய் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருக்கிறார். யோசுவா அற்பமானவர் அல்ல, வேலைக்காரன் இல்லை, அவர் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய தாசன். மோசையுடைய ஸ்தானத்துல தூக்கி யோசுவாவை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அத்தனை பேரும் அறிந்து கீழ்ப்படியும்படிக்கு தேவன் எத்தனை மகத்துவமான காரியத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன்னு. ஒரு நிச்சயமுள்ள நாளை நான் ஒருவன் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பது இல்லைன்னு, நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று பாருங்க. நம்ம இன்னும் பரிசுத்தம் பண்ண 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 தேவன் அதை அப்படியே சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அற்புத அடையாளங்களோடு நிச்சயமாய் பயங்கரமானவராய் வல்லமையானவராய் அற்புதராய் மகத்துவராய் சிஷ்டி கர்த்தாவாய் அற்புதத்தின் ஆசீர்வாதத்தின் ஊற்றி காரணராய் ஆசீர்வதிக்கும் தெய்வமாய் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை வெளியரங்கமாய் விளங்க பண்ணுவார். ஆமென். ஜனங்கள் கண் காண தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தோள்களில் சுமந்து முன்னமே ஜனங்களுக்கு முன்பாக நடந்து யோர்தானின் ஓரங்களிலே தண்ணீர்களிலே கால் பட்டவுடனே அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. பிறகு காலையில வாட்ஸ்அப்ல 1ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வாய் பிரியாது, வாயை விட்டு பிரியக்கூடாதுப்பா, அதே யோசி தியானி, அப்படியே அதன்படி செய்ய கவனமா இரு. பாருங்க, இங்கேயும் அப்படிதான் உடன்படிக்கை பிள்ளைக்குள்ள என்னதான் இருக்குது,
தேவனுடைய 10 கற்பனைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அப்படியே அவர் கொடுத்த சீனாய் மலையில தேவன் அற்புதமா கொடுத்த அப்படியே 10 கற்பனை இருக்குது. ஆமென், அல்லேலூயா. உடன்படிக்கை பேழைக்குள்ள தேவன் கொடுத்த 10 கற்பனைகளும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அப்படியே பொற்கிண்ணத்துல வைக்கப்பட்ட பரலோகத்திலிருந்து தேவன் அருளி செய்த மன்னாவும் உள்ள இருக்குது. எபிரேயர்ல வாசிக்கிறோம் அந்த 3 பொருட்கள் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வசனத்தை, வார்த்தைய, கட்டளைய, அவருடைய அப்பத்தை, அவருடைய அப்படியே திரு விருந்த, அப்படியே அவர் வச்சிருக்கிற ஊழியத்தை, அபிஷேகத்தை அப்படி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்ம சுமந்து நிற்கும் போது தேவன் அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அது எந்த மாதிரி அற்புதம்? ஆமென், யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மேல இருந்து மலை மேல இருந்து ஓடி வர தண்ணி அப்படி புயலெல்லாம் நிற்க முடியுமா? தேவனாலே கூடாத காரியம் கொஞ்சமே. நமக்காக நம் சார்பில் இருந்து சாத்தியமே இல்லாத காரியங்களை எல்லாம் சாத்தியமாக்கி தருவார், அற்புதமா தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம், வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி தகப்பனே, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எத்தனை நல்லவராயிருக்கிறீர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருமானம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று யோசுவாவை நோக்கி திட்டமும் தெளிவுமாய் பேசின தெய்வம் இன்றைக்கும் உங்களுடைய வாக்கு தத்தத்தை, அருள் வாக்க இந்த மகிமையை எங்களுக்கும் கொடுக்கிறீரப்பா. வார்த்தைகள் கடந்து வருகிறதா அப்பா, எங்களிடமும் எங்களை நோக்கி கடந்து வருகிறதற்காய் உனக்கு சோதரம். தகப்பனே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், தகப்பனை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் வார்த்தைகளை சுமந்து அப்பா, வல்லமையை சுமந்து, அபிஷேகத்தை சுமந்து என் தகப்பனை முன்னாக நடந்து செல்லும்படியாய், தகப்பனை அற்புதமாய், வல்லமையாய், மகிமையாய் தோவே ஆசாரியர்களுக்கும் கட்டளை கொடுக்கிற அந்த உன்னத அபிஷேகத்தால் யோசுவாவை நிரப்பி மோசேயின் சாணத்தில் வைத்தீரே. எங்களையும் அப்படியே தகப்பன் நடத்துவீராக. ஜனங்கள் கண் காணும்படியாய் நீர் எங்களோடு மோசையோடு இருந்தது போல இருக்கிறீர் என்பதை வெளியரங்கமாய் விளங்க பண்ணுவீராக. அற்புத அடையாளங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவீராக. மகத்துவமான காரியங்களால் விளங்க பண்ணுவீராக. நன்றி அப்பா, நீ பூமியிலே விளாவின போது, மனுஷனாய் பூமியிலே விளாவின போது அப்பா, நீர் செய்தபடியே நாங்களும் வேலையம் செய்யும்படியாய் தகப்பனே, தகப்பனே உம்முடைய பிரதிநிதிகளாய் தகப்பனே வேலையம் செய்யும்படியாய் அபிஷேகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, திடப்படுத்துவீராக, உலகிலிருந்து நடத்துவீராக. வார்த்தைகள் எல்லாம் அற்புதங்களாய் மாறட்டும். சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்தம் நிரப்பிக் கொள்ளட்டும். தகப்பனே, எங்களோட பேசி நடத்துங்கப்பா. யோசுவாவோட பேசி நடத்துகிற தெய்வமே, எங்களோட பேசி நடத்துங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு தலைமையின் அபிஷேகம். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோசுவா என்றது போல என் தாசனாகிய என்று சொல்லி எங்கள் பெயரை சொல்லுகிற அந்த மகிமையின் அபிஷேகம் எங்கள் மேலே வெற்றப்படுகிறதற்காக நன்றி. எங்கள் சிறுசுகளின் மேலே அந்த மகிமையின் அபிஷேக தைலம்
ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. மேன்மையும் மகிமையுமாய் சகல ஜனங்களும் காணும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் ஒருவரோடு கூட இருக்கிறார் என்று ஒரு கண்ணும் காணும்படியாய் ஒரு வாயும் அறிக்கை செய்யும்படியாய் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அழைத்தவரே, 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 உருவாக்கி வைத்தவரே, மேன்மையும் மகிமையுமாய் எங்களை சிறப்படுத்துகிறதற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, கனப்படுத்துகிறதற்காய் நன்றி. வல்லமைகளும் மரங்களும் வேலை அரங்கமாய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தீர்க்க தரிசனங்கள் திட்டமாய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எப்படி யோசுவாவோடு நீங்க பேசி சொன்னதனால காரியங்கள் நடக்கும் முன்னமே என்ன நடக்க போகிறது என்பதை யோசுவா திட்டமும் தெளிவுமாய் சொன்னது போல என் தேவனே எங்களோடு பேசி என் தகப்பனே நடக்கும் முன்னமே காரியங்களை திட்டமும் தீர்க்கமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துவீராக, நிரப்பி நடத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. சகல துணி கன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.